காலத்திலேயே தமிழ் சினிமாவிற்கு கோபுரம் எழுப்ப நினைத்த இளம் கலைஞனின் கனவு. உயிருக்கு மேலான கலைக்கு எதை கொடுத்தாலும் ஈடாகாது என தன்னையே கொடுத்தவனின் கனவு. அத்தனை கனவுகளும் நனவாக ஹாசன் பிரதர்ஸ் விதையானது. அது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் எனும் விருட்சமானது. அந்த விருட்சத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது பல கனவுகள். நீ படிச்ச கட்டி நான் படிக்காத கட்டி நீ அரசியல் திருட நான் திருட. தட் இஸ் தி டிஃபரன்ஸ் மா. உலகை காட்டிய தமிழ் சினிமாவை உலகிற்கு காட்டும் கனவு. நிகழ்கால ரசிகனுக்கு எதிர்கால சினிமாவை காட்டும் கனவு. வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா. சினிமாவின் மூலம் புரட்சியை விதைக்கும் கனவு. விருதுகளால் தமிழ் சினிமாவின் அலமாரிகளை நிரப்பும் கனவு. மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். அழுத்தமான கதைகளால் ரசிகனின் ரசனையை மேம்படுத்தும் கனவு. தன் கனவுகளை எல்லோருக்கும் பொதுவுடைமையாக்கும் கனவு. கனவில் கூட முடியாதவற்றை நனவாக்கி காட்டும் கனவு. கனவுகளை நனவாக்குறதா இந்த கமாலின் சாமர்த்தியம். புதிய தொழில்நுட்பங்களால் சினிமாவை நவீனப்படுத்தும் கனவு. 1981 சகோதரர்களுடன் துவங்கிய இந்த கனவு 50 ஆண்டுகளை நெருங்கி ஆற்றல் குறையாமல் சகோதரத்துவத்துடன் தொடர்கிறது. இது பேரார்வம் கொண்ட ஒரு பெரும் கலைஞனின் பெரும் கனவு. பல பேரோட பல கிரியேட்டர்ஸோட கனவுகளை நினைவாக்கின RKFI அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த இடத்துல ஒரு சினிமா ரசிகராக கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. ஏன்னா பார்த்த ஒவ்வொரு விஷயம் ஒரு வசனமா சொல்லியிருந்தாங்க, விதை நாங்க போட்டதுன்னு. ஆனா எத்தனையோ விதைகள் நீங்க போட்டது தான். அது அத்தனையும் இன்னைக்கு மரமா இருக்கு. அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த பயணமும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய இடத்துல உலக அரங்கில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கு கிளாப்ஸ் வரும் அப்படின்றது தெரியும்.